நாம் இன்னைக்கு கொத்தமல்லி இலை கருவேப்பிலை சட்னி தான் பண்ண போகிறோம். சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்து விட்டுறலாம். இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துடலாம். 4 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றி கலந்து விட்டால் டேஸ்ட்டான கொத்தமல்லி இலை கருவேப்பிலை சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.